ரம்யா என்கிற வரன் 1996 பான கன்னி ராசி சித்திரை 1ஆம் பாதம் தனுசு லக்னம். திருமணம் ஏன் தடைபெற்று கொண்டே வருகிறது? இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் அவங்க ஜென்ரலாக இல்லை. அது ஜாதகத்தை பார்த்து தான் ஏன் தடை செய்யுதுன்னு சொல்லலாம். வெறும் தனுசு லக்னமாக இருக்கிறதுனாலேயே தடையாகாது கண்டிப்பாக. அது கிரகநிலை சொன்னால் தான் தெரியும். ஐயா பேசும்போது ரொம்ப கரெக்டாக சொன்னார். வீடெல்லாம் பார்க்காதீங்க, ஆனால் வீடு நான் கட்டிட்டேன். என்னுடைய மகனுடைய வரனை பார்க்கும்போது வீடு தான் முக்கியங்கிறதுனால அதுக்காக நான் பல ஆண்டுகளாக ஒர்க் பண்ணி இப்போ கட்டிட்டேன். ஆனால் இப்போ நான் பழையதுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு என்ன வழி? வீடு அதாவது சார் நீங்கள் தான் கேட்டீங்க. ஐயா சொன்னாரு வீடு கட்டுறது அல்லது பையனுக்கு கொண்டு பாருங்க. எது ஃபர்ஸ்ட் செய்யணும்னா பையனுக்கு கொண்டு பாருங்க, அப்புறமேட்டு கூட வீடு கட்டிக்கலாம் அப்படிங்க. என்ன பிரச்சனைனா ஓட்டு வீடுன்னு வச்சுங்க, பையனுக்கு கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ட்டு நாம முதல்ல ஊட கட்டலாம் அப்புறமேட்டு கொண்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஊட கட்டியாச்சு. இப்போ என்னன்னா பொண்ணு செட் ஆக மாட்டேங்குது. ஆமாம் சார், அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த சுக்கிரன் காரகங்கள் கார் வாங்கிட்டீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு கொண்டு வராது. கண்டிப்பாக பொண்ணோ பையனோ கல்யாணம் நடக்காது நிச்சயமாக. அதே மாதிரி வீடு கட்டிட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகாது, தள்ளி போயிடும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இவங்க என்ன பேராசையில் தான் இவங்க வீடு கட்டியிருக்காங்க. மிஸ்டேக் மீ. அதாவது நம்ம வரப்போகிற மருமகன் நம்மளை மதிக்கணும், அவள் மெத்த வீட்டில் இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறீங்க. அப்போது மெத்த வீட்டில் இருக்கிற பொண்ணே ஏன் தேடுறீங்க? கூரை வீட்டில் இருக்கிற பொண்ணு பிடிச்சுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக என் வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கூரை வீட்டில் இருக்கிற பொண்ணு ஓடு வீட்டுக்கு வந்தால் நல்லா தானே இருப்பாள். அப்போது பொண்ணு மெச்சிக்கிறதுக்காக அவள் யாருன்னே தெரியாது, மருமக யாருன்னே தெரியாது, அவள் மெச்சிக்கிறதுக்காக நம்ம ஏன் வீடு கட்டி கஷ்டப்படணும்? அதாவது பொண்ணு அதாங்க சொந்த வீடு இருக்கு சொல்லுங்க, வீடு இருக்குன்னு சொல்லுங்க. அதை பெருசா கட்டத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க. அதனால நீங்க செய்வது கொஞ்சம் அதுக்கு தகுந்த ட்ரை பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். எது எப்படி இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி உங்க சொந்தக்காரங்க பேரெல்லாம் எழுதி 9 வயசானங்களை பிடிச்சி 9 வயசானங்களுடைய காலில் நீங்க ஆசீர்வாதம், உங்க பொண்ணையோ பையனையோ ஆசீர்வாதம் நான் கண்டிப்பா கல்யாணம் 1 வருஷத்துக்குள்ள நடக்கும் நிச்சயம், டெஃபினட்டா. ஆனா மாமா மச்சான் சண்டைகள்லாம் பார்க்கக்கூடாது. நான் காலில் போய் விழணும், ஊண்டிங்கன்னா நிச்சயமா வரும். சொந்தம் தான், வெளியாளுங்க கிட்ட போகக்கூடாது. சொந்தக்காரங்க மட்டும்தான். வெளியாளுங்க நீ போயிட்டு தெருவில் இருக்கிறவங்கலாம் போய் கும்பிட்டு இருப்பேன் சொந்தக்காரங்கிட்ட. ஏன்னா அங்க காரணம் என்னன்னா அது குலதோஷங்கள், குலதோஷம் தாக்கியிருக்கும். குடும்ப தோஷம், குலதோஷம் அது பயங்கரமா தாக்கியிருக்கும். அது தாக்கினால்தான் வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது நீங்க உங்களை விட பெரியவங்க, நீங்களும் கும்பிடுறது தப்பு இல்லை. உங்களை விட சின்னவங்க பெண்ணை வச்சு போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு போகும்போது முடிஞ்சா வசதி இருந்தா துணிமணியோட கொடுக்குறதா நல்லது. வஸ்திரத்தோட கொடுத்து அவங்க காலில் ஒழுங்கு வளர்ந்துட்டா கண்டிப்பா நாங்கள் 9 பேரை கூப்பிடுங்க. சீனியாரிட்டி பிரகாரம் நிச்சயமாக உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் 1 வருஷத்துக்குள்ள நடக்கும். இது நான் சேலஞ்ச் பண்ணி சொன்னேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அருமையான பதில். இப்போ அடுத்த கொஸ்டின் ஆயில்யம் மூலம், அதாவது ஆயில்ய நட்சத்திரம் எனக்கு பையன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மூல நட்சத்திரம் பெண் மூலம் நெண் மூலம் இதுக்கான. இப்போ ஆயில்யம், மூலம், கேட்டை, விசாகம் இதெல்லாம் பெண்களுக்கு தோஷம்னு சொல்லுவாங்க. அது கூட ஆண்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்ன பண்ணணும்னா சுயநலவாதி. அப்போ குழம்பு வச்சுச்சுன்னா காயெல்லாம் அவங்க வீட்டுக்கார அது சாப்பிடுவோம், முதல்ல அது சாப்பிடும், அப்புறமா அவங்க வீட்டுக்காரங்களுக்கு போடும், அப்புறம் பிள்ளைக்கு போடும், அப்புறமா தான் வெறும் குழம்பு மாமியாருக்கு வச்சிடும், காய் இல்லாத குழம்பு. அதுதான் காரணம். அப்போ சுயநலவாதி. அப்போ ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க கல்யாணம் பண்ணோம்னா தனி கொடுக்கணும் வச்சுட்டோம்னா பிரச்சனை கிடையாது. அப்போ சுயநலமா இருக்குமே தவிர என் புள்ளதான் நினைப்பது தவிர மாமியார் மாமனார் இன்னும் அண்ணன் தம்பி மச்சான் இன்னும் சொந்தக்காரங்க அவங்களோட அதிகமாக இருக்காது. நல்லா பேசும்,
நல்லா பேசுறதை வச்சு முடிவு பண்ணிக்க கூடாது. அப்போ அட்டாச்மெண்ட் கம்மியாக இருக்கும். இல்லை புத்திசாலித்தனம். ஏன்னா நாளைக்கு எல்லாமே சாப்பிட்டு போயிட்டு அப்புறம் ஆண்டன் தெருவில் போய் நின்றுடுவாங்க இல்லையா? அதனால இதனால காரணம், வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்தபடியாக பட் அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது செல்ஃப் கண்டெய்ன்டு ஃபேமிலி. எனக்கு புத்திசாலித்தனம். அடுத்தபடியாக மூலமாக இருக்குன்னா ஆண் மூலம் அரசாங்கம், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூல நட்சத்திரம்னா ஒன்றும் கிடையாது. மூல நட்சத்திரத்தில் கேது, குரு, சந்திரன். அப்போ மதிகாரகன், புத்திகாரகன், ஞானகாரகன். இப்போ மதி, புத்தி, ஞானம் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த வீட்டுக்காரரும் விரும்ப மாட்டாங்க. இப்போ எந்த வீட்டுக்காரங்கன்னா போயிட்டு முன்ன விட முன்னாடி புதுசாக இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க, கேட்குறாங்களா பாருங்க, கேட்க மாட்டாங்க. அப்போ பெண்கள் வந்து இந்த மதி, புத்தி, ஞானம் இருந்தால் கூட இல்லாத மாதிரி தான் காமிக்கணும். ஆனால் இந்த மூல நட்சத்திரம் இருக்கிறது அப்படியே காமிக்கும் ஓப்பனாக. அதான் பிரச்சனை, வேற ஒன்று. பட் எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ஸ் வேற ஒன்றும் இல்லை. மூலம் வந்து எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ட். என்னுடைய மகன் கோபிநாத் முனியன் இருக்காரு. செவ்வாய் தோஷம் உள்ளது என்னுடைய பையனுக்கு. அதனால் வரங்கள் தட்டி போயிருக்கிறது. என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கிறேன். இப்பொழுது செவ்வாய் தோஷம்னா அதுக்கு வந்து நிவர்த்தி இருக்கான்னு பாருங்க. நிவர்த்தி இல்லாத பட்சத்துக்கு ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதி போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை பாலாபிஷேகம் பண்ணுங்கள். மேக்சிமம் கண்டிப்பாக வித்தின் 1 இயரில் நடக்கும். அதுவும் கந்தசஷ்டி விரதம் இருங்க, நிச்சயமாக கல்யாணம் கை கூட்டிடும் கண்டிப்பாக. செவ்வாய் தோஷத்துக்கு இதை விட பெரிய பரிகாரம் கிடையாது. ஐயா ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், கொஸ்டின்ஸ் வந்து பொதுவாக இருக்கணும். என்னுடைய நட்சத்திரம் உத்திரம் 4ஆம் பாதம், கன்னி ராசி, கடக லக்னம், எனக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ ரம்யா என்பவர் ஒரு ஜாதகம் கொடுத்துருக்காரு. இவர் ஒரே ஒரு ஜாதகம் மட்டும் பார்ப்பாரு. அதுவும் ஒரு ஜென்ரல் இதுக்காக தான் அவர் பேசினார். ஆமாம், அதை வந்து குடம் போட்டு பார்த்து பதில் சொல்றது இப்போ முடியாது. கையில் கொடுக்குறேன், ஆனால் எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் பண்ண முடியாது. இந்த ரம்யா ஜாதகத்துக்கு மேக்சிமம் வந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடுங்க கண்டிப்பாக. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குருபலம் வந்துருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ 10ஆம் இடத்துல வந்து ராகுவும் சந்திரன் இருக்கிறதுனால இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்ல வந்து வேலைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. வேலைக்கு போகணும்னு. அதனால் வந்து கல்யாணம் வந்து வந்த வரனை கூட அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து லக்னத்தில் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக யோசித்து செய்யலாம்னு ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. அதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை.